நாளி நல்ல தினை எடுத்து நாளி தினை எடுத்து தினை எடுத்து நாடு என்கும் படி இழந்தார் நாடு என்கும் படி இழந்தார் உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்ல உரிய தினை எடுத்து உலகம்படி அளந்துவாரா உலகம்படி அளந்துவாரா அப்படி போடு நம்ம பரமசிவம் மரக்கணல்ல தினை எடுத்து மரக்கணல்ல மாநிலத்தில் படி இழந்தார் ஆளாக்கு தினை எடுத்து அகிலம் படி அளந்துவாரா உலகமெல்லாம் படி இழந்து உடையவன் வருகிறாரே உடையவன் வருகிறாரே உலகமெல்லாம் படி இழந்து உடையவன் வருகிறாரே அகிலமெல்லாம் படி இழந்து ஆண்டவன் வருகிறாரே வடக்கு கோட்டை வாசலில விமலர் பகவான் வார போது ஆதிபராசக்தி அவை படியலந்த பகவானுக்கு படியலந்த பகவானுக்கு பால்வளங்கள் கொடுப்பாளா பால்வளங்கள் கொடுப்பாளா சக்தியானவை அப்படி பணிவிடைகளை கொடுத்து வருகிறார். என்ன பணிவிடைகள் செய்கிறார்? ஆண்டவன் சிவபெருமானும் உலகம் எல்லாம் படியளந்து உடையவனுக்கு ரொம்ப களைப்பு. அதான களைப்போடு வாரார் பகவான். ஆனா பிறந்த மனிதர்களுக்கு வந்து வேலைக்கு போயிட்டு வந்த மனிதர்களுக்கு யாராக இருந்தாலும் களைப்பு இருக்கத்தான் செய்யும். உழைச்சிட்டு வர மனிதனுக்கு களைப்பு உடம்பெல்லாம் சோர்வு அடைஞ்சு வைத்து இருக்கத்தானமா செய்யும். அதன் ஆண்டவனுக்கு ரொம்ப களைப்பு. ஏப்பா ஈரேழு 14 உலகம் போய் படி இழந்துட்டு வந்திருக்காரு. படி இழந்த களைப்போடும் ஈசன் சிவபெருமானவர் வடக்கு கோட்டை வாசலுக்கு தான் வருகிறார். பார்வதி பார்த்த பகவான அந்த காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அந்த காலத்துல உள்ள தாய்மார்கள் எல்லாம் கணவனுடைய முகத்தை பார்க்க மாட்டார்கள். முகத்தை பார்த்தா அத வந்து முகத்தை பார்த்தோம்னா அவர் எதிர்த்து முழிக்கிறது மாதிரி தோணும். ஓ அதனால முகத்தை பார்க்க மாட்டாங்க. அவர் வரும்போது அவருடைய நிழலை மட்டும் தான் பார்ப்பார்கள். இப்பமெல்லாம் அப்படி கிடையாதுமா, நெஞ்சில ஏறிக்கிட்டு மிதிக்கா. ஆமா இது என்னன்னு இல்ல முந்தானத்துல நடந்து சொன்னாங்க. உலகத்துல அப்படித்தான் நடக்கும். கீழே போட்டு மேல ஏறி நின்னலாம். படியிழந்த பகவானுக்கு ஆதிபரா சக்தியானவை கமண்டலத்தில் சலம் எடுத்து பூமலர்கள் கொண்டு வந்து பகவானுடைய பாதத்தை தொட்டு 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 வணங்குகிறார். பகவானுக்கு பாத பணிவிடைகள்லாம் செய்து முடித்து விட்டு அந்த பாதத்தை கழுவுனால தண்ணி அத தீர்த்தம் எடுத்து அருந்துதா பாத்துக்க. யாரு? பார்வதி. அதான கேட்டேன். புண்ணிய தீர்த்தத்தாலே பகவானுடைய கால்களை சுத்தம் செய்து பார்வதி பாத பணிகளை செய்து வருகிறார். அப்படி செய்து வரும் நாளையே ஆதிபரா சக்தியானவள் உமா சங்கரி பார்வதியானவள் ஒரு நாள் தினத்திலே அவளுக்கு
பகவான் மேல ஒரு சந்தேகம். சந்தேகம் ஒண்ணு வரவே கூடாதம்மா. பகவானே நான் கொடுப்பது 4 திணை. ஆமா. நீங்க எப்படி சுவாமி நாடு முழுவதும் படியெழுந்து வர்றீங்க? 7 14 உலகமும் போய் படியெழுந்துட்டு வாரியல. அதனால இந்த ஆதிபரா சக்தியானவளுக்கு படியலக்க போறேன். நான் பார்வதி நான் வருவேன். இறையலக்க போறேன். நான் ஈஸ்வரிய வருவேன். அமுதலக்க போறேன். அமுதலக்க போறேன். ஆதிசக்தி வருவேன் என்றார். ஆதிசக்தி நானோ இந்த பார்வதியா சொன்ன போது பகவானோ ஏது சொல்வார். பெண்ணு பெண்ணு பார்வதி பகவானோட வார்த்தைகள். சக்தி என்னம்மா ஆண்களோடு பெண்கள் வந்தால் அது அனர்த்தம். ஆம்பளை போற இடத்துக்குலாம் பெண்ணை அழைச்சிட்டு போக முடியுமா? உங்களை கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? சீரோமா மனத்துறாது. அது எந்தனோடு வந்தையானால் எந்த தேவி பார்வதியே நீ ஏழை மனம் கொண்டவள். குணமே இறக்க குணம் படைத்தவள். அம்மா எந்த நீ கூந்தேனே அடியலக்க முடியாது. நீ கைலாசம் இருந்தையா பார்வதி கைலாசம் கடவுள் படியலந்து அம்மா ஏ பார்வதி நீ கைலாசம் இருக்க வேண்டும். கடவுள் படி இழந்து வருவேன் அம்மா. பார்வதி நீ கைலாசத்துக்கு இருக்க வேண்டும். பகவான் படி இழந்து நான் வருவேன். நான் படியலக்க போயிட்டு வருவேன். நீ கைலாசத்துல இருக்கணும். பொன்னா பார்வதி ஏழை மனம் கொண்டவள். அதான் ஏழைக்கு இறங்கக்கூடியவள். நீ ஏழை மனம் கொண்டவள். நீ இறங்கிடுவாய் சக்தியே. பார்வதி பார்வதியே. அதனால பார்வதி நீ கைலாசம் தான் இருக்கணும். அம்மம்மா கடவுள் நான் படி இழந்து வருவேன் அம்மா. நான் போய் படியலந்துட்டு வருவேன். நீ பொண்ணா பிறந்தா வீட்டை தான் இருக்கணும். அதுவும் பூலோக சீமையில எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? பார்ப்பதற்கு வலியவர் எளியவர் பிள்ளை இருக்கின்றவர்கள் பிள்ளை இல்லாதவர்கள் கூன் குருடு செவிடு ஊமை மூக்கரை பேடு பேடு பேடு. சில பேர்களுக்கு பிள்ளை இருக்கும், சில பேருக்கு பிள்ளை இருக்காது. எக்கச்சக்கமான சொத்து சுகங்கள் எல்லாம் கொடுத்திருப்பேன். கோபுரத்துல ஒருத்தர் இருப்பாரு, குப்பமேட்ல ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு ஒரு பிள்ளை இருக்காது. ஐயோ ஆமா. குடிக்க கஞ்சி கிடைக்காது, குடிக்க கூழ் கூட இருக்காதுன்னு. சரி அவங்களுக்கு டஜன் கணக்குல பிள்ளை இருக்கும். ஏ அப்பா. ஆமா. இது பகவானுடைய படைப்பில் ஒரு பெரிய அதிசயம். ஏ ஐயா அதெல்லாம் பார்த்தா நீ சும்மா இருப்பாயா? வாயை வச்சுக்கிட்டு அந்த மூணு 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 சொல்லிக்கிட்டே இருப்ப. ஒரு ஆளு கருகருன்னு இருப்பாரு, அவருக்கு வீட்டை பார்த்தா வெள்ளை கலர்ல இருக்கு. அதானே. ஆமா. அது கூட கருப்பு சிவப்பு கூட இப்ப மாத்திரலாம். ஐயோ. ஆனா மனச மாத்த முடியுமா? அதானே கேட்டேன். அதானே. யார் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? வஞ்சகமா இருக்கு. அதேதான். ஒருத்தரெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பேசுதான் அவ அழகா பேசுவா. ஆமா. உண்டு என்பதை இல்லை என்பார்கள், இல்லை என்பதை உண்டு என்பார்கள். ஆமா. நயவஞ்சி அண்ணாச்சி உங்களை சொல்ல முடியுமா? அதாவது உலகம் அப்படி இருக்கிறது. இந்த ராஜநாக விஷத்தோட குடிச்சிருக்கோம். நயவஞ்சகக்காரர்களாக இருப்பார்கள் பார்வதி. அதுல பார்வதி நீ கைலாசம் இருந்தாதான் உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. அவரவர் இருக்கிற இடத்துல இருந்து அவரவருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பகவான் படியலக்க புறப்பட்டார். சரி. பார்வதி தனிமையில் இருக்கப்பட்டார். ஆமா. பகவான் சொன்னதை நினைச்சு பார்க்கிறா. சரி. என்ன நாம கொடுக்கிற நாளி தினையால அதானே பகவானால படியலக்க முடியாது. ஒருபோதும் இறையனால் படியலக்க முடியாது. அதனாலதான் பகவான் நம்மள வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாரு. ஏதோ ஒரு குற்றம் இருக்க போய் தான் பகவான் நம்மள குறை இருக்க போய் தான் நம்மள கூட கூட்டு போக மாட்டேங்காரு. பகவானை நாம பரிசோதிக்க வேண்டும். ஆமா. என்ற ஆதிபரா சக்தியானவள். ஆமா சுவாமி. யாரை வரவழைக்கிறார் தெரியுமா? யாரை கைலாசம் வாசம் செய்யும். வாசம் செய்யும். வாசம் செய்யும். கட்டிலேங்கன் விஸ்வகர்மா. விஸ்வகர்மா. கைலாசம்
விஸ்வா உனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு தெரியுமா? அதாவது பிரம்மன் வந்து நாமலை படைத்தார். இந்த பிரம்மனையே படைத்தது நம்ம விஸ்வகர்மா தான். அவங்க மட்டும் இல்லன்னா பிரம்மதேவர் இப்படித்தான் இருப்பாரு நமக்கு தெரியாது. எப்படி? ஆமா, தெய்வங்கள் இப்படித்தான் இருக்கும் நமக்கு தெரியாதுனே. அதானே. ஆமா, அந்த தெய்வத்தினுடைய சிலை அடிப்பதே அந்த விஸ்வகுல மக்கள் தான். எப்படி? அப்பா மகனே விஸ்வகர்மா, அம்மாவுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கிறது. என்னம்மா உனக்கு காரியம் என்னால ஆக வேண்டி இருக்கு? அழகான சிமிழ் ஒன்றை செய்து மகனே ஏ விஸ்வகர்மா, சிமிழை கொண்டு வந்து தா மகனே. என்ன சிமிழுமா வேணும் உனக்கு? அம்மாவுக்கு வந்து ஆசையெல்லாம் கிடையாதப்பா. தங்கத்துல வேணுமா? தங்கமும் வேண்டாம், வெள்ளியும் வேண்டாம், மரகதமும் வேண்டாம். அலுமினியத்துல போட்டு தட்டாமா? நான் கேட்டது பூசரங்கம்பு வெட்டி. சாதாரண பூசரங்கம்பு வெட்டி புது சிமிழ் தான் கடைந்து. ஆனா அந்த சீனி பூட்டு இருக்கு பத்தியா, திருக்காணி பூட்டு மேல போட்டணும், சீனி பூட்ட கீழே போட்டணும். சிமிழ் பார்ப்பதற்கு சிறுசா இருந்தாலும் பார்ப்பதற்கு சிக்குன்னு அழகாக இருக்க வேண்டும் என்று பார்வதியா சொன்ன போது பாலகன் அந்த விஸ்வகர்மா தாய் சொல்லை தட்டாதே, மாதா சொல்லை மறுக்காத. அம்மா சொன்னா கேட்கணும். அப்ப விஸ்வகர்மா ஓடுகிறார் ஓடுகிறார். தானே வடக்கு கோட்டை வாசலி வருவாரா விஸ்வகர் அடகாஞ்சேரும் கம்பு வேண்டி கட்டு சிமிழ் உண்டு செய்து அவர் பூசரங்கம்பு வெட்டி புது சிமிழ் தான் கடைந்தோ இருக்காணி பூட்டும் போட்டு பூட்டும் போட்டு சீனி பூட்ட மேல பூட்டி திருக்காணி பூட்டும் போட்டு சீனி பூட்டை கீழே பூட்டி. அம்மா ஏ பார்வதி, ராசாத்தி நீ கேட்டையே செப்பு சிமிழு அப்படி சிமிழை கொடுத்தாரு நம்ம விஸ்வகர்மா. பார்வதியோ சிமிழை கையில வாங்கி மகனே ஏ விஸ்வகர்மா, இப்பதானே உன் தொழிலுடைய அருமையே எனக்கு தெரிகிறது. கல்லிலே கலை வண்ணம் கண்டேன் என்று சொல்வார்கள். இப்பதான் உன் கையில நாங்க அலை வண்ணத்தை கண்டேன். எந்த கொட்டாப்புளி? அடிக்க கொட்டாப்புளிமா? அப்படியா? இவங்க யாரும் சொல்லுவாங்க விஸ்வகர்மாவோ சென்றாரு பார்த்தாரு பார்வதியானவள் சிமிழை கையிலை வாங்கி சிமிழுக்குள்ள எதையா பிடிச்சு அடைக்கலாம். அப்படியா? அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு. அப்ப எதை பிடிச்சு அடைக்கலாம்? அது அதுக்கு மேல உரிச்சுது. அது கூட சேர்ந்து இப்ப உரிச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு இப்ப அவர் தான் என்னடா செய்யலாம் இருக்காரு. அவரை தான் அடைக்கணும். பறக்க பறக்க முழிக்காரு. உன்னையே ஆதிபரா சக்தியானவள் அந்த சிமிழை கையில் எடுத்து தானே ஆதிபரா சக்தியா சிமிழை தானே கையில் எடு சித்திரும்பு ஒழுக்கத்தில் சித்திரும்பு ஒழுக்கத்திலே சிமிழை கொண்டு திறந்து வைத்தா பாரதி தக்கத்தா தக தக இந்த பார்வதியால் வயிற்றிரு
பெண் எறும்பும் 2 எறும்பு வருகிறது. அந்த பார்வதி வைத்திருக்கும் காஞ்சரம் சிமிலதில சிமில திறந்து வைத்ததும் சித்தெரும்பு ஒழுக்கத்துல போய் திறந்து வச்சா. அப்பதான் பார்வதி வைத்திருக்கும் இந்த காஞ்சர சிமிலதில ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பு சிமிலுக்குள்ளே வருகிறது. சக்தி பார்வதியானவளி சீனி பூட்டை பூட்டுகிறா. நல்ல சப்புன்னு இழுத்து பூட்டிட்டா. 2 எறும்புக்கு ஒரு பக்கம் போக முடியல. அதால சாயை தூர வச்சிட்டால ஒண்ணும் செய்ய முடியாது. உடனே இந்த சிமில எங்க வைத்தாலும் மேல உள்ளதாச்சும் சுத்தியில கொண்டு தட்டி திறந்துட்டான். கீழே பூட்டின பூட்ட திறக்க முடியல. ஈசனுக்கு தெரியாத இடம் ஒன்றுமே இல்லை. கிடையாதுல. அப்ப எங்க நம்ம பகவானுக்கு அப்ப தெரிஞ்சும் தெரியாம இருக்கணும்னா பார்வதி முந்தானியை எடுத்தா. முந்தானி எடுத்து 3 முடிச்சு சிமில போட்டா. சிக்கன முடிஞ்சா எக்கல்ல ஒண்டி சொறி வச்சுக்கிட்டா. நம்ம முந்தானிய பார்த்தா தானே பகவான் சிமில பார்த்து சிமிலுக்குள்ள இருக்க எறும்புக்கு படி இழக்க முடியும். அது நம்மள வந்து தொட்டா தானே நம்ம முந்தானியை தொட முடியும். அப்படியா? அப்படி பார்வதி கைலாசத்திலே மேலனமாக இருக்கிறா. மேலனம்னா எப்படி? மேலனம்னா வரட்டும். அது மேக்கப்லாம் போட்டு இருக்கறா. அப்படி இல்ல. மேலனம்னா கொஞ்சம் வந்து திமிரு. அதான் பெண்களுக்கு நிறைய இருக்கு. திமிரு குறையவா செய்யுது. அதானே. பகவான் எப்படி இந்த 2 எறும்புக்கு படி இழக்காருன்னு பார்ப்போமே. சரி. சும்மா நான் படி இழக்க போறேன் படி இழக்க போறேன்னு சொல்லிட்டு வராருல. நம்மள ஒத்தையில விட்டுட்டு கால்ல போறாரு சாயந்தரம் வராரு. நான் வீரன்னு சொல்லிட்டு இருக்காருல. ஏப்ப அந்த நொண்டி காலை வச்சுக்கிட்டு என்ன வரது வராரு. ஆமா. மதியத்துல லிஸ்ட். சரி. கோயில் கூட பார்க்க போறோம். யாரு? போமாட்டா. ஏன்னா இவ போவல நாங்க கொடையா இருக்காதுல. ஆனாலும் இந்த ஆதிபரா சக்தியானவள் போன காலை ஒட்டிடும்ல. சக்தி பார்வதியானவள் மேலனமாக இருக்கிறாள் ஐயா. மேலனமாக இருக்கும் போது அவளும் மேலனமா இருக்கும். மேலனமா இருப்பா மெய்குழல் பார்வதி. மேலனமா இருக்கும் போது மேலனமா இருக்கும் போது சிவனார் வருகிறார். பார்வதி எந்த நூட வார்த்தைகள் பேரு அம்மா பார்வதி நான் படி இழக்க போகும்போது நல்லா தானே இருந்த. எவ்வளவு அழகா சிரிச்ச முகமும் சீதையுமா இருந்த. கண்டு மலர்ந்த செந்தாமலர் போல் இருந்த உன் திருமுகம். உன் முகத்தை பார்த்து தானமா நான் கல்யாணமே முடிச்சேன். அது ஏன் இப்படி வாடி போயிருக்கிறது? இது நல்லா இல்ல. இந்த கெட்டப்பு நல்லா இல்ல. ஏன் அப்படி இருக்கு இன்னைக்கு? இந்த சிறப்பான இந்த நல்ல நேரத்திலே சாமி யாங்களோ சாமி நான் வச்சிருக்கேன் சாமி. மேல திடியூர் மேல திடியூர் மேல திடியூர்மா நன்னகரத்துல மேல திடியூர்மா நகரத்தில அருள் மாடசுவாமியுடைய ஆலயத்தில் திரு ஆலயத்துல வில்லிசை நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம அக்கா சாந்தி அக்கா கண்டமங்கலம் சாந்தி அக்கா வில்லிசை நடக்கிறது. நம்ம வில்லிசை நிகழ்ச்சியை பார்த்தாலும் போதாது கேட்டாலும் போதாது. போதாது அல்லவா? நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். நம்ம உள்ளே நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்க. நாம தானே ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி 6 பேர்களுக்கும் அதாவது வாடார் மல்லிகை வடர் மல்லிகை சூடார் மல்லிகை சுடர் மல்லிகை பாரிஜாதம் படர்ந்த ரோஜா அடர்ந்த செந்தாமரை பூவும் இருக்கிறது. அதே மலர் மாலையை மாணிக்க மாலையாக கொண்டு வந்து நம்ம 6 பேர்களுக்கும் அன்பளிப்பு கொடுத்து 100 லட்சத்தையும் அள்ளி கொடுத்த அதாவது ஆமா மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்ம ஐயா வில்லுக்கு விஜயார் சொல்லுக்கு ஹரிச்சந்திரர் நடைக்கு தருமர் கொடைக்கு கருணர் வாரி கொடுப்பதிலே வள்ளல் பெருமாள் அவர்கள் அசோகன் அவர்கள் ஆமா அவர்கள் நம்ம தங்க திருகரத்தினாலே கோவில் அக்கான்னு சொல்லக்கூடாது அம்மான்னு சொல்லு அதே மைனி அதே அம்மான்னு சொல்லு அதானே அவர்கள் நம்முடைய வில்லிசை நிகழ்ச்சியை ஆதரித்து 100 லட்சத்தையும் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் ஐயா.
அவர்களுடைய குடும்ப குலம் கோத்திரங்கள் கோவில் வரிக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைத்து மக்களும் அருள் மாட சுவாமி அருளால அனைத்து தெய்வங்கள் அருளால சுடலை மாடனுடைய அருளினாலே அருளினாலே சோடி கையிலை ஓட அம்மா பேரு பெற்று அவர் வாழ வேண்டும் எந்த முகம் தங்க முகமாக திரும்ப மலை முருகனுடைய அருளினாலே அருளினாலே மங்களமா வாழ வேண்டும் அருளினாலே வாழ்க வளர்க என்று சொல்லி மனமாற நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா. எல்லோரும் வரி கொடுத்த வரிகாரர்கள் மக்கள் சாமி ஆடும் குலஹோமரங்கள் கோவில் நிர்வாகத்தில் நாட்டாமை பொக்கிசார்கள் வாழ்க வளர்க என்று சொல்லி மனமாற வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா. போகக்கூடாது பல்லாண்டு காலம் வாழ்க வளருங்க என்று சொல்லி மனமாற நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா. அப்படி இருக்கும் போது ஆதிபரா சக்தியானவள் பார்த்தாலும் இந்த எறும்பை சிட்டெரும்பு ஒழுக்கத்தில பகவான் படியிழந்து வருகிறார். பார்வதி மேலனமாக இருக்கிறார். ஆதிபரா சக்தியே ஏனம்மா உனக்கு இந்த மேலனம் இந்த மேல உனக்கு ஆகாதம்மா உழைப்பு ரொம்ப கடினம் அவளுக்கு ஏனம்மா இந்த உனக்கு இந்த மேல படியிழக்க போகும்போது நல்லா தானே இருந்த வாத்து மாறல போற பாவம் இல்லையா? ஆனாலும் இந்த இருக்கக்கூடிய ஆதிபரா சக்தியானவள் கவலையோடு இருப்பதென்ன கண்ணீரேனி சொல்லிடம்மா என்று சொல்லுவது ஆண்டவா சிவபெருமானே. என்னம்மா நான் கவலையோடு இருப்பதற்கு காரணம் இருக்கிறது. என்ன என்ன நான் கொடுத்த நாளை தினையாலை நாடு முழுவதும் படியிழந்து வந்தீர்களா? 14 லோகமும் பகவான் படியிழந்து வந்தீர்களா? பார்வதி அதில் என்னமா சந்தேகம்? படியிழக்குதுல உனக்கு என்னமா மர்மம்? நீ கொடுக்கிற அந்த நாளை தினைய கூட நீ நல்ல மனசோடு கொடுக்க. அதானே நான் அதை நிறைந்த மனதோடு படியிழக்கிறேன். கொடுக்கிற மனசு நல்ல மனமா கொடுக்கும்போது எந்த குறையும் யாருக்கும் இருக்காது. பெண்களுக்கு வந்து முகராசி இருக்கணும் கைராசி இருக்கணும். ரெண்டு இருக்கணும் அம்மா. ஆனா பார்வதி ஆதிபரா சக்திக்கு முகராசி இருக்கு கைராசியும் இருக்கிறது. அவ முகத்தை பார்த்துட்டு போனாலே போதும் போன இடம் எல்லாமே ஜெயிக்கும். ஜெயிச்சிடலாம் வெற்றி கண்டறலாம். ஆமா ஆமா. சில பேர்களுடைய முகத்தை பார்த்தோம்னா எந்த காரியத்துக்கு போனாலும் என்ன தோல்வியில தான் முடியும். கட்டையில முட்டினாப்புல தான் இருக்கும். பார்வதி முகம் வந்து ரொம்ப ராசியான முகம். ஆமா முகராசி உள்ளவளாவலாம். ஆனா ஆதிபரா சக்தியானவள். ஆமா. அதனால இதில் என்னம்மா உனக்கு சந்தேகம்? பார்த்த ஆண்டவா சிவபெருமானே என்னம்மா என்னிடத்தில் நீங்க பொய் சொல்லக்கூடாது. கூடவே கூடாதுப்பா. என்னுடைய இடமதில ஆமா சுவாமி என்னுடைய இடமதில என்னுடைய இடமதில இருக்குதைய பட்டினியா பட்டினியா இருக்குதண்டே பட்டினியா இருக்குதென்று பரமன் தேவி பார்வதியா முந்தாணி பட்டதில் முடிந்திருந்த சிமிலடையும் கையிலெடுத்து சக்தியான பார்வதியா சிவனார் முன்னே வைப்பாள். பார்வதியால் வைத்திருந்த காஞ்சர சிமிலடி ஆனரும்பம் பெண்ணரும் சிறு உயிரும் சித்தரும்பா சிறு உயிர சித்தரும்பா இரண்டு நல்ல எறும்பு வந்து ஈசனுக்கு முன்னாலே தினையரிசி கவ்வி கொண்டு
சிமில சுற்றி வருகுடை இரண்டு எறும்பும் ஆமா சிவபெருமானுக்கு முன்னால தினையரிசி காமி கொண்டு எறும்பு அப்படியே சிமிலை சுற்றி வருகிறது. சுற்றி சுற்றி வருகிறது. சொக்கரை கையெடுத்து வணங்குகிறது. பகவானை கையெடுத்து வணங்குற இறைவா படியளத்த பரம்பொருளே. பார்வதியை பார்த்து ஏளனமா சிரிக்கிறது ரெண்டு எறும்பு. அதான கட்டபடி என்ன நினைச்சு நீ ரெண்டு பேரும் என்ன அடைச்சு வச்சியம்மா? அதானே பகவானுடைய மர்மத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டியா? அப்ப பார்வதியானவள் சிவபெருமானை பார்த்தா சரி என்ன ஆண்டவருக்கு தெரியாத மாயம் ஒன்று இருக்கவா செய்கிறது. இறைவனுக்கு தெரியாத எங்கும் இடமில்லை அல்லவா? அவர் இன்றி அண்ணுமும் அசையாடு எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் அல்லவா? செப்புக்குள் இருந்தாலும் சிவனுக்கு தெரியாத மாயம் உண்டோ? கிடையாது கிடையாது. செப்புக்குள் இருந்தாலும் சிவனறிய மாயம் இல்லை. அறைக்குள் இருந்தாலும் அரணறிய மாயம் இல்லை. பார்வதிய செய்த குற்றம் பார்வதி செய்த குற்றம் பகவான் பொறுக்க வேண்டும். பகவானை பொறுக்க வேண்டும். அறியாமல் செய்த குற்றத்தை ஆமா ஆண்டவன் நீங்க தான் பொறுக்க வேண்டும். பொறுக்க வேண்டும் இறைவா. மன்னிக்க வேண்டுகிறேன் சுவாமி. ஆமா செய்த தவறுக்கு நான் மிக மிக வருந்துகிறேன். மனம் வருந்துகிறேன் மனம் வருந்துகிறேன். ஆதிசக்தி குற்றத்தை ஆண்டவன் பொறுக்க வேண்டும். எங்கள் இறைவா பொறுக்க வேண்டும். பார்வதி செய்த குற்றத்தை பகவான் நீங்கள் தான் பொறுக்க வேண்டும். ஆமோ ஆமையா. தெரியாமல் செய்த குற்றத்தை சிவனை நீங்கள் தான் பொறுக்க வேண்டும். இது பார்வதி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறார். அந்த காலத்துல ஒரு சின்ன தப்பு செஞ்சா உடனே கணவர்கிட்ட பார்த்து ஐயா ராசா ஐயா கோவாலு அதிகாரி சரி ஏதோ பேசிட்டேன் பேசிட்டேன் சட்டனாதா ஐயா நீர்தான் கொஞ்சம் பொறுத்த இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்துல உள்ள தாய்மார்கள்லாம் மன்னிப்பு கேட்பாங்க. சாரின்னு சொல்லுவாங்க. இப்ப மன்னிப்பு கேட்கறாங்களா? உனக்கு என்னல மன்னிப்பு அப்படியா? நீ சரி சரி அப்படின்னு பேசுதா? அதேதான். ஆனா இந்த ஆதிபரா சக்தியானவள் நான் குடிக்காதன்னு சொன்னேன்னு கேட்டியா நீ? இப்ப குடலா எடுக்கிய நீதான். இது யார் அழிப்படாத. சரி சரி சக்திய பார்வதி அம்மா அதாவது எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்கலாம் அதானே. ஆனா உனக்கு மன்னிப்பு கிடையாது கிடையாது கிடையாது. நீ தெய்வ பிறவி அம்மா. ஆமா சாதாரண பிறவி இல்ல பெண்கள் தெய்வ பிறவி. நம்ம தவறு செய்தவர்கள் வந்து திருந்தவாக வேண்டும் அதானே. தப்பு செய்தவர்கள் வருந்தி ஆக வேண்டும். கட்டாயம் வருந்தி ஆக வேண்டும். அதனால் நீ வருந்த வேண்டும் அம்மா. மனம் வருந்த வேண்டும். பரிசோதித்த பாவத்தை தீர்ப்பதற்கு கம்பா நதிக்கரைக்கு நீ போக வேண்டும். கம்பா நதிக்கரையில என்னையே நினைத்து 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 நீ தவம் இருக்க வேண்டும். 12 ஆண்டு தவறு இப்படி மட்டும் எங்க குடத்துக்காரர் மட்டும் கிடைச்சுன்னு சொல்லுங்களேன். 12 வருஷம் 20 வருஷத்துனால தவறுக்கு போயிருவாரு. ஏன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணி வெளியே போனா போயிருவாரு நம்ம ஆளு. சரி ஏன்னா அவ்வளவு பெரிய கெட்டிக்கார மனுஷன் நியாயம் உள்ள மனுஷன். பக்கத்துல இருக்கும் போது அதனுடைய அருமை உனக்கு தெரியல. கட்டாயம் உனக்கு தெரியல. நான் வந்து இருக்கும்போது உனக்கு தெரியல. அதான கேட்டேன். பகவான் இல்லாம நீ பிரிந்து இருந்தாதா அப்பதான் ஈசனுடைய அருமை உனக்கு தெரியும். வாட வார்த்தை என்னன்னு உனக்கு தெரியும். அதுல கம்பா நதிக்கரைக்கு நீ போய் தவம் இருப்பாய் அம்மா. பகவான் சொன்னால் அது சொன்னதுதானே. பகவான் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். யாராலையும் திருப்பி வாங்க முடியாது. ஆதிபரா சக்தியானவளோ வருகிறார். ஆமோ அம்மையா. பார்வதி ஆதிபரா சக்தியானவள். ஆமா ஈசன் கொடுத்தால் அது கொடுத்ததுதானே அதானே. பார்வதி ஆதிபரா சக்தியானவள் சக்தியானவள் பகவான் பரிசோதித்தை பாவத்தை தீர்ப்பதற்கு சக்தியானவள் கம்பா நதிக்கரைக்கு வந்து ஆமா ஈசனை நினைத்து நினைத்து சரி அந்த சக்தியான பார்வதியானவள் ஆமாம்மா ஆமா அதானே தொண்டை போஞ்சிருக்கல பிறவனே அதானே. சக்தியான இந்த பாரி ஒன்னும் உங்களுக்கு செய்யலன்னு நினைக்கிறேன். ஆதிபரா சக்தியானவள் வருகிறாள். ஆமா சக்தி பார்வதியானவள் என்னம்மா ஆத்து நல்ல மணல் குமிட்டால் அரணர் போலே லிங்கம் வைத்தாள். சேத்து நல்ல மணல் குமிட்டால் சிவனர் போலே லிங்கம் வைத்தாள். உண்ணவில்லை உறங்கவில்லை 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 உடையமன தேடுகிறார். அம்மா உறங்கவில்லை. பாரதி 12 வருட காலம் பாரதவம் செய்துவாரா. ஆதிபரா சக்தியானவள் ஆண்டவனை நினைத்தல்லவோ நாள் ஒரு நாள் மறந்தாலும்
மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை. அடி தானே மறந்தாலும் ஈசனை நெஞ்சம் மறப்பதில்லை. மறப்பதில்லை. நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை. நான் ஒரு நாள் மறப்பதில்லை. நெஞ்சொரு நாள் மறந்தாலும் ஆமையா பகவான் நினை ஒரு நாள் மறப்பதில்லை. சுவாமி பகவான் பக்கத்துலதான் இல்ல, அதானே. ஆனா அவன் மனசு பகவானை மறக்கவே இல்லை ஐயா. எப்ப பார்த்தாலும் 20 கணவனே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ உள்ள மனைவி அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. இவ 12 வருஷம் வெளிநாட்டு போயிட்டாருன்னா குழந்தை கூட்டிட்டு பைக்ல ஏறிட்டு போறான். ஆமா, நீங்க கவலைப்படாத, எதுனாலும் தம்பி பாத்துக்கிடுவான். தம்பி வந்து சொல்லி அனுப்புனா கடைசி வர சொல்ல புள்ள தம்பி தான் பாக்கட்டும். நீங்க பிறகு ஏன் போறீங்க? அதான கேட்டேன். 2 மாசம் ஒரு முத மாசம் கர்ப்பமா இருக்கா. சரி, மறு வருஷம் 2 பிள்ளையா இருக்கு. போன வருஷத்துல 2 பிள்ளை பிறந்துட்டுன்னு சொல்லுதா. ஆனால் இந்த அதிபராசக்தியானவள் சரி ஈசனை நினைத்து நினைத்து தவம் இருக்க. ஆமா இருக்கிறான். 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறாள். எப்படி அவ பார்த்தால் பார்வதியை பிரிஞ்சு நாமளால இருக்க முடியாது, ஒருபோதும் இருக்க முடியாது. அதாவது எத்தனைதான் இருந்தாலும் ஆண்கள் இல்லாத வீடு அற வீடு, பெண்கள் இல்லாத வீடு அது சுடுகாடு என்று சொல்லியிருக்கிறார்கள். வெறும் வீடு. பெண்கள் இல்லாத வீடு களை இழந்து போய்விடும். அவன் என்ன இருந்தாலும் என்ன யாசினாலும் பேசினாலும் ஒரு உடம்புக்கு சரியில்லாத பொண்ணுனாலும் அதானே அவன் நடக்க முடியாதவனும் ஒரு பெண்ணு வந்து வீடான வீட்டுல இருக்கணும். எங்க அண்ணமெல்லாம் போனா கொரோனால கீழே இருந்துச்சாரு. ஏன்னா இருட்டு தான் அலைஞ்சாரு. என்ன இருந்தாலும் எங்க அக்கா 1000 அவ தப்பு பண்ணாலும் விட்டு கொடுக்காம அவளை தூக்கி சம்பந்தாவோ. அந்த நன்றி விசுவாசம் இருந்துன்னா சரி பேச மாட்டாரு இப்படி அவரு. ஆனாலும் இருக்கக்கூடிய ஆதிபரா சக்தியானவள் ஆமையா ஈசனை பார்த்தா இவன் நினைத்து நினைத்து அங்க உருகுதா. சரி, பகவான் வந்து பார்வதி நினைத்து நினைத்து தவிக்கிறார். அதான கேட்டா 2 பேருக்கும் ஆசை. உடனே பார்த்தார் ஆண்டவன் பார்வதிக்கு நமக்கு ஆட்சி கொடுக்க வேண்டாமா? அம்மா கொடுக்கணும்ல. என் கம்பா நதிக்கரையில் வெள்ளம் அக்கறையும் இக்கரையும் கரை புரண்டு ஓடுகிறது. காட்டாட்டு வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடுகிறது. அத பார்வதியானவள் ஆத்து மணலிலே செய்த லிங்கமானது கரைந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பார்வதி லிங்கத்தை சேர்த்து பிடிச்சா. சேர்த்து பிடிக்கிறாள். அப்ப லிங்கமாக இருந்தவர் சிவபெருமானாக காட்சி கொடுத்தார். பிரிந்தவர்கள் ஒன்று கூட பேச முடியுமா? பேசுறதுக்கு வழியே கிடையாது. அம்மா பார்வதி என்னம்மா? ஆகா நீ ரொம்ப இழைச்சி போயிட்டியம்மா. அம்மா எப்படி இருந்த நீ இப்ப இழிவிட்டு அலைதிய? அதானே கம்பா நதிக்கரையில் நீ தவம் இருந்ததுனால கம்ப காமாட்சி உன் பெயர் அம்மா. உனக்கு ஒரு அழகான பேரு கம்ப காமாட்சி என்று. நான் உன்ன நினைச்சேன், நீ என்ன நினைத்த? அதானே கேட்டேன். 2 பேரும் நம்ம ஏங்கி இருந்ததுனால அம்மையோ என் பேரு ஏகாம்பரமூர்த்தி, என்னோட பேரு ஏகாம்பரமூர்த்தி என்று பெயர் கொடுத்தார். காஞ்சியிலே காமாட்சி, அம்மையா மதுரையிலே மீனாட்சி, மதுரையில மீனாட்சி. காமாட்சி அம்மா கையில் நீங்க எதிர்ச்சதனா வருவா? அவ உணர்வு இல்லாதவா எப்படி வருவா? அதனால இருக்கக்கூடிய இது உலகம் எல்லாம் பரவட்டும். காமாட்சி அம்மா சரி சக்தியான அந்த பார்வதியானவள் ஆமா கம்பா நதிக்கரையில இருந்து சரி காமாட்சி என்று பெயர் கொடுத்து ஏகாம்பர மூர்த்தி என்றும் பெயர் கொடுத்து மறுபடியும் கையிலாச வாசலில ஆதிபரா சக்தியானவள் என்னம்மா சுவாமி ஆண்டவரே சிவபெருமா 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 இந்த ஆதிசக்தி வார்த்தைகள்
குழந்தை வரம் எனக்கு வேண்டும். அதுக்குதான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பிள்ளை கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏ பார்வதி, ஏற்கனவே உனக்கு 2 குழந்தை நான் கொடுத்திருக்கிறேனே. உண்மைதான் சாமி, 2 பிள்ளையை தந்திருக்கேன், நானும் இல்லைன்னு சொல்லல. சரி, ஆனா மூத்த மகன் ஆதி மூலமோ தாயை அம்சத்தை போல் பெண்ணை கேட்டு சந்தி சந்தியா போய் அமர்ந்திருக்கான். சரி, இளைய மகன் வேல்முருகன் குரக்கோலத்திலே மாலையிட்டு குண்டிருக்க இடமெல்லாம் குமர கடவுளா போய் அமர்ந்துட்டான். 2 பிள்ளைகளை தந்து இப்ப உருப்படியா இல்ல. 2 பிள்ளைகளே எனக்கு பிரயோஜனம் இல்ல சுவாமி. 3வது எனக்கு குழந்தை எனக்கு வேண்டும் ஐயா. 3வது எனக்கு ஆண் குழந்தை எனக்கு வேண்டும் ஐயா. வேண்டும் வேண்டும் அல்லவா? ஏ பார்வதி, 3வது பெண் குழந்தை கேளு. அதான கேட்ட, ஆம்பளை பொண்ணு கேட்காத பார்வதி. 3வது ஆண் குழந்தை தாயை ரொம்ப சங்கடப்படுத்துவான். அதான கேட்ட, உனக்கும் உதவ மாட்டான், எனக்கும் உதவ மாட்டான். சரி, ஆமா, அந்த பிள்ளை நம்ம பேச்சே கேட்காது. பார்வதி, அது உனக்கு ஆண் குழந்தை கேட்கிற, உன் பிடிவாதத்தை மாற்ற முடியாது. யாரால முடியும் உன் தலையெழுத்தா? உனக்கு 3வது நான் குழந்தை ஆண் குழந்தை கொடுக்க வேண்டுமானா அது எப்படி இருக்கணும்? என்ன குழந்தை, என்ன பிள்ளை வேணும், எப்படி பிள்ளை வேணும் உனக்கு? ஆதிபரா சக்தியானவள் பார்வதியானவள் ஆண்டவன் சிவபெருமான் இடமதியில மன்னனில்ல மடிகூட மன்னனில்ல மடிகூட மாமுனியே தாருமையா போல் 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 புருஷனில்ல புட்டீர மரப்பா 8 நாளுக்குள்ள பிள்ளை வேணும் பாத்துக்க. ஒரே ஒரு இஞ்சி மரப்போட வந்துரு தங்கம். மன்னன் இல்லாத மடி குழந்தை, புருஷன் இல்லாத புத்திரன், புருஷன் இல்லாத புத்திரன், கணவன் இல்லாத கை குழந்தை. கணவன் இல்லாத கை குழந்தை வேணும் முக்கியமா. பார்வதி, அதாவது 10 மாதம் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கும் பிறக்கிற குழந்தையே 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிற குழந்தையே இந்த காலத்துல சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது. கருவிலே பெற்றெடுக்க குழந்தையே சொன்னதை கேட்க மாட்டேங்கு. ஆமா, ஒரே ஒரு இஞ்சி மரப்பா. நீ என்னமா 8 நாளுக்குள்ள குழந்தை கேட்கிற? 8 நாள் புள்ள கேக்கிய பார்வதி. அது கணவன் இல்லாத குழந்தை கேட்கிறிய. கணவன் இல்லாம எப்படி புள்ள கிடைக்கும்? புருஷன் இல்லாம பிள்ளை கேட்கிறிய தாயி. எப்படி கிடைக்கும் பார்வதி? உன் பிடிவாதத்துக்கு எல்லையே இல்லையா? நீனும் நானும் 2 பேரும் சேர்ந்து அன்று ஒரு நாளையில ஆடுனோமே. எங்க? இல்ல நம்ம படத்துல. ஓ அடுப்படி. தில்லையில போய் நம்ம 2 பேரும் திரு நடனம் ஆடையில ஒவ்வொரு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. யாருக்கு? அவருக்கு தான். ஆமா, அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கதை பிறனாத்தா குழந்தை கிடைக்கும் பாத்துக்க. ஆமா. ஐயோ, அப்படி உனக்கு நான் குழந்தையை நான் கொடுக்க வேண்டுமானா ஆதி பராசக்தியானவள் அந்த குழந்தை எங்கே போகும் தெரியுமா? எங்கே போவ? ஆளன் இல்லாத குழந்தை, மன்னன் இல்லாத மடி குழந்தை, புருஷன் இல்லாத அந்த புத்திரன் அது சொன்னதை கேட்க மாட்டா. மையானம் போவாண்டி போவானடி.
ஒட்டியா சக்தி பார்வதி உமா சங்கரி அதான் குழந்தையானது மையானம் போவான் மாண்டமனத்தை தின்பான் சுடுகாடு போவான் சுட்ட பிணங்கள் எல்லாம் சாப்பிடுவான் இடுகாடு போவான் இருந்து பிணத்தை தின்பான் ஆமா பார்வதி ஆமா பார்வதி ஏ சக்தி பார்வதி அத்தான் சொல்லுவத கொஞ்சமாச்சு கேளு கைலாசம் இருக்க மாட்டாண்டி அவன் கட்டுக்கு அடங்க மாட்டாண்டி 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 உன்னையும் மதியாண்டி என்னையும் மதியாண்டி பேயாண்டி அவன் பேய்களுக்கு ராஜாலியாக போய் விடுவான் போய் அவன் விளையாட்ட காமிப்பான் பாத்துக்க எந்த குழந்தைனாலும் கேளு இந்த பிள்ளை உனக்கு வேண்டாம் இந்த பிள்ளை வேண்டாம் சொன்னா கேளு பார்வதி சொன்னா கேளு இந்த குழந்தையால உனக்கு பின்னால இடைஞ்சல் தான் வந்து சேரும் புருஷன் பேச்ச கொஞ்சமாச்சு கேளு பார்வதி இந்த ஆதிபரா சக்தியானவள் குழந்தை வரம் கேட்கும் போது ஆமையோ நம்ம பூலோகத்தை சுமந்து வருகிறாளே பூமாதேவி அன்னை பொறுமையின் சிகரம் அல்லவா பொறுமையின் சிகரம் என்று சொன்னாலே எங்க அம்மா பூமாதேவி தான் ஒருத்திதான் பாத்துக்க சில பேர் சொல்லுவாங்க என் வீட்டம்மாளா நம்ம சாயந்தக்கார தம்பிக்கலாம் ஒரே ஒரு வீட்டம்மா ஒண்ணுதான் வச்சிருக்கானா ஆமாம்மா அந்த வீட்டம்மாலாம் பார்த்தா இவர் என்ன சொன்னாலும் பூமாதேவி மாதிரி வாயை திறக்கவே மாட்டா இவன் வயசுக்கு ஒண்ணு வச்சிருக்காமனா பாராட்டணும் அவனுக்கு இப்பதான் 15 வயசு ஆகுது 50 வயசுக்கு ஒண்ணுதானே வச்சிருக்கான் அதானே தாளக்காரரை பாரு அவர் வயசுக்கு 3 உடுக்காரரை பாரு அவர் வயசுக்கு 4 அவ்வளோ பரவாயில்லையே நம்மளுக்கு எந்திக்கே நம்மளுக்கு 7 அதானே கேட்டேன் கட்டக்காருக்கு தானே உங்களுக்கு அப்பா ஆனாலும் ஆதிபரா சக்தியானவள் குழந்தை வரம் கேட்டு கொண்டு இருக்கும் போது நம்ம பூலோகத்தை சுமந்து வரக்கூடிய பூமா தேவியானவள் அவளும் ஒரு நாள்ல பொறுமையை இழந்துட்டா எதுக்கு தெரியுமா பூலோகத்துல 300 காலத்துல பிறப்பை தவிர இறப்பு இல்லாத காலம் இறப்பே கிடையாதா பிறப்பு மட்டும்தான் யாருக்குமே சாக்காலமே கிடையாது ஐயா அப்ப இப்ப இப்படி திடீர்னு போய் சேருது எதுக்குங்கறது சொல்றேனே எதுக்கு அனனு பார்த்தாலும் இந்த பூமாதேவி ஒரு மனிதர்கள் பிறந்து வளர்ந்து 100 வயசு 150 வயசு 200 வயசு 300 வயசு வர 100 வயசுக்கு மேல பாத்தீங்கனாலே 150 வயசு ஆகும்போது கூணு விழுந்துரும் ஆமா கூணு விழுந்துரும் அப்படியே கூணு குறுகி ஒரு ஜானுக்கு வருவார்களாம் 6 மாச பிள்ளை மாதிரி அவர் என்ன சொல்ல மாடா குழி உண்டு செய்து ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாடா குழி இருக்கும் குறுக்கு எல்லாம் அப்படியே ஒடிஞ்சு போயிரும் பாத்துக்க அதுக்கு இந்த மூ வச்சு இப்படி தேய்ச்சிக்கலாம் அந்த மாடா குழி உண்டு செய்து மாடா குழியை தூக்கி வச்சிருவாங்க யாரு இந்த பெரியவங்கள சரி அப்படியே செஞ்சிருக்கிறான் அப்படியே உயிர் போகாது ஐயா அவங்க ஒரு மண் பானையில விளக்க பொருத்தி அந்த ஒரு ஜானுக்கு இருக்கவங்கள வச்சு உயிரோட மண்ணுக்குள்ள பதைப்பார்களாம் அப்படி கூட உயிர் போகாம இருந்திருக்கு பூமாதேவியானவள் ஆண்டவனிடத்தில் ஓடுகிறார் சுவாமி ஆண்டவரே சிவபெரும் பூலோக சீமையில்
அச்சுதையா எனக்கு நீதி செய்ய நீங்க வேண்டும் ஐயா. நீங்க ஒரு ஆள் தான் வேணும் சாமி. எப்படியாவது மக்கள் தொகையை நீங்கள் குறைத்து தாருங்கள். ஜனத்தொகையை கொஞ்சம் குறைச்சு கொடுங்க சாமி. அம்மா ஏன் பூமா என்ன அதாவது ஒரு செல்ல பேரு பூமா 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 தேவி அத பேரை சுருக்கி அம்மா பூமா. எங்க அண்ணன் வீட்டுக்கார பேரு முத்துலட்சுமி. யாருக்கு உங்க அக்கா வீட்டுக்காரியா? ஆனா கடைசி பார்த்தா என் முத்து எம்மா முத்து. ஆனா ஒரு நாளும் முத்து கிடையாது. ஆனாலும் இருக்கக்கூடிய அந்த பூமா தேவியானவள் வருகிறான்னு வருகிறா. அம்மா ஏன் பூமா நீ வந்து பூலோகத்துக்கு போ. உன் ஜனத்தொகையை மக்கள் தொகையை நான் குறைத்து தருகிறேனே என்று பூமாதேவியும் பூலோகத்துக்கு வந்தா. அவளுக்கு பின்னால வள்ளுவரை வரவழைத்தாராம். இந்த திருக்குறள் எழுதினாரே வள்ளுவர் அவர் இல்ல, இது கைலாச வள்ளுவர். அது உங்களுக்கு என்ன நேரம் பார்த்தாரோ இடியில் விழுந்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில. இந்த கைலாசத்தில் இருக்கக்கூடிய வள்ளுவரை வரவழைத்து ஐயா ஏன் வள்ளுவர நீங்க பூலோக சீமைக்கு போக வேண்டும். என்ன சுவாமி நான் சொன்னதை நீங்க கேட்கணும். நீங்க சொல்லதை கேட்கத்தான் நான் வந்திருக்கேன். அதாவது நான் சொல்ற மாதிரி தான் நீங்க அடிக்கணும். பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி இருக்க சொன்னது பிறகு அடிச்சா போதும். பழுத்த பழம் நீ என்ன சொல்றது? பழுத்த பழம் பட்டும் நான் வாங்க தான் சொல்றேன். பழுத்த பழம் மட்டும் உதிரட்டுமே. அப்படின்னு சொன்ன போது வள்ளுவரோ வந்தார். யானை மீது அமர்ந்து கொண்டு வள்ளுவர் வயதான கிழவர் அவர் பரவோசை அடிக்கிறார் ஐயா. எப்படி அடிக்கிறார்? பூ இருக்க பிஞ்சி இருக்க பிஞ்சி இருக்க காய் இருக்க கனி இருக்க பிஞ்சு இருக்க பல உதிர உதிர பல உதிர உதிரவென்று உதிரவென்று பரவோசை அடிப்பாரோ எல்லாம் உதிர்ந்து போகட்டுமே அப்படி பரவோசை அடிக்கிறார். அதாவது இந்த இருக்கக்கூடிய மேல திடியூர் நகரத்தில நம்ம அருள்மாட சுவாமி அருள்மாட சுவாமி ஆலயத்துல வில்லிசை நிகழ்ச்சி நம்ம வில்லிசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. அருள்மாட சுவாமிக்கு அதாவது அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியணும் என்று நம்ம யூடியூப் சேனல் அதாவது அருள்மாட சுவாமியை பத்தி எல்லாருக்கும் எல்லா உலகத்துக்கும் தெரிய வேண்டும். இப்பேற்பட்ட ஆலயம் இப்பேற்பட்ட ஆலயம் இருக்கும் எல்லா மக்களும் ஈரேழு உலகத்தான் தெரியணும்னா அருள்மாட சுவாமியுடைய அவருடைய அருள் தெரிய வேண்டும் என்று சொல்லி நம்ம மக்கள் செல்வம் மக்கள் செல்வம் ஆமா மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் புகழ் யூடியூப் சேனல் உலக புகழ் பெற்ற தென்காசி மாவட்டம் எடுத்துக்கிட்டா நம்ம அண்ணன் மக்கள் செல்வம் அந்த அண்ணன் யூடியூப் சேனல் ரொம்ப ஃபேமஸ். அதுல தட்டி பார்த்தா தெரியும் ஈரேழு உலகம் எந்த உலகத்துல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நம்ம அண்ணன் தான் முதல்ல நிப்பாரு. அவள் தான் முதல்ல போய் நிப்பாவா. அதுல போய் யூடியூப் மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் அடிச்சு பார்த்தாலே தெரியும் எல்லா ஊர் கொடையும் தெரியும். இப்ப நம்ம ஊர் கொடையும் சேனல்ல தெரியும் பயந்துகிட்டு இருக்கோம். நம்ம மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் ஆமா அவருடைய உரிமையாளர்கள் ஆபரேட்டர்கள் எல்லாருமே இன்னும் அந்த மக்கள் செல்வம் மேலும் மேலும் பெருக வேண்டும். கூட 5-6 கேமரா வச்சு எடுக்கணும். ஆமா அப்படின்னு சொல்லி அருள்மாட சுவாமியை நம்ம வணங்குகிறோம் ஐயா. அடுத்த வருஷம்லாம் இப்படி இருக்க கூடாது. இந்த பறக்கும் கேமரா விட்டு நம்மள்ட்ட பேரணும். வெளியே சுத்தம்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுவும் இருக்குனே அதுவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தாலும் இந்த பூமா தேவியானவள் அடுத்து பூ இருக்க
பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி இருக்கட என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்க்கா? பிறந்த குழந்தையில இருந்து 100 வயசு வரை இருக்கட்டும். ஆமா. 5 வயசு 10 வயசு இருக்கட்டும், 20 இருக்கட்டும், 30 50 60 70 90 100 வயசு வரை இருக்கட்டுமே. 100 வயசு நம்ம கட்டக்கார வயசுனே. ஆனா கட்டில்ல படுத்துக்கிட்டு இந்த உனக்கு எனக்குன்னு இழுக்கும் பத்தியா தொங்கு தொங்குன்னு. ஆமா போச்சல்ல வச்சுக்கிட்ட வயதான யார் வயதான பாட்டி தாத்தா. ஆமா ஆமா முதியோர்கள். ஆமா அது இந்த உயிர் போக மட்டும் ஆண்டவா இறைவா அப்படி சொல்லுவாங்க. தாத்தா பால் ஊத்தணும், பேரன் பால் ஊத்தணும், பூட்டம் பால் ஊத்தணும், கடைசி கொழுந்த வந்து பால் ஊத்தணும். முதல்ல இந்த பால் ஊத்துறது நீங்க நிப்பாட்டினா தான் அதுக்கு போய் சேரும். பாலை கொடுத்து தெம்பாயிருதுப்பா. ஓ அப்படி. இந்த வயதானவர்கள் வந்து கட்டில்ல படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிழவன் கிழவிகள் மட்டும் போய் சேரட்டுமே. அது மட்டும் போட்டும் அதெல்லாம் இருந்துமே என்ன செய்ய போகுது? நடக்க முடியாதவர்கள் அவங்க மட்டும் போகட்டுமேன்னு சொல்லி பரவச அடிக்க சொன்னாரு. ஆனாலும் வள்ளுவரோ பரவச அடிக்கும் போது நம்ம இந்த குடத்துக்கார அண்ணாச்சு கூட சேர்ந்தவங்க சின்ன சின்ன பையங்க இந்த கிழவன் என்ன சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அது கல்யாணம் பிறந்த காலம் அப்படி சொல்லி கல்லையும் சொன்னதையே சொன்னா கல்லையும் கட்டியும் தூக்கி எரிஞ்சாங்க. என்ன செய்வான்? அப்படி எரியும் போது ஒரு கல்லானது நெத்தியில வந்து விழுந்துருச்சு. எந்த இடத்துல பட்டாலும் வேதனை இருக்காது. இந்த நெத்தியில பட்டுச்சுன்னா என்ன செய்யும்? சுண்டி பிடிச்சிரும். சுண்டி பிடிக்கும். தக்காளி சட்னி குளு குளு குளுன்னு வடியும் பாத்துக்க. தக்காளி சட்னி. ஓஹோ. உடனே வள்ளுவரானவர் வாய் உளறி பரவோசை மாட்டி அடிக்கிறார். எப்படி எப்படி அம்மா? பூதீர பிஞ்சூதீர பிஞ்சூதீர காய் உதீர கனி உதீர ஐயா பிஞ்சூதீர நானே வள உதீர உதீர என்று பரவோசை அடிப்பார். உதிர்ந்து போகட்டும், எல்லாம் உதிர்ந்து போகட்டுமே அப்படின்னு எல்லாம் உதிர செய்தார். உதிர பிஞ்சுதிர காய் உதிர கனி உதிர பழம் உதிரட்டும். அப்படி அவர் அடிச்சதான் பரவோசை. 40 நாளிலும் அழிவதுண்டு, 28 நாளிலும் கழிவதுண்டு, 4 மாதத்தில் கழிவதுண்டு, வாலிபத்தில் இறப்பதுண்டு, வயனாகி சாவதுண்டு. 6லும் சாவு 100லும் சாவு. எப்பவும் போதுன்னு சொல்ல முடியாது. விடுவதே ஆண்டவன் கையில தான் இருக்கு. நாளை விடுவேன் நாராயணன் கையில். அதானே கேட்டேன். அவரெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. அதானே பரவாசை அடித்த போடு உலகத்தில் இருக்க மனிதர்களிலிருந்து எல்லாம் இறந்து மடிந்தன. எல்லோரும் அடைக்க செத்து மடிந்துட்டாங்க. சாதாரண மனிதர்கள் 60 கிலோ இருந்தார்களானா இறந்து போனா டபுளுக்கு டபுள் மாறுவார்கள். 60 60 120 கிலோ ஆயிருவாங்க. டபுளுக்கு டபுள். ஆமா ஏமா காலம் தூத 300 ஏறி உட்கார்ந்துடுவாங்க. பூமாதேவியானவனுக்கு பூமி பாரம் சுமக்க முடியவில்லை. ஏன்னா அவளுக்கு வந்து மாண்ட பிணங்களை சுமக்க முடியவில்லை. இப்ப பிணச்சும வெயிட் கூடுதலா இருக்கு. மறுபடியும் பூமாதேவி விரைந்து ஓடுகிறார். ஆண்டவா சிவபெருமானே இந்த இருக்கக்கூடிய பூலோக சீமையில பூமி பாரத்தை குறைக்க சொன்னேன். நீங்க என்னையா மறுபடியும் கூடுதலாக்கிட்டீங்களே? கூடுதலா இருக்க இப்பதான் எனக்கு பாரம் சுமக்க முடிய மாட்டேங்குது. மையான சுமையை குறைத்து தாருங்கள். ஆமா பிணச்சுமையை எனக்கு குறைத்து தாருங்கள் ஐயா. அம்மா ஏ பூமாதேவி உனக்கு பிள்ளை குறைய நான் தீர்க்க வேண்டுமானா சுடலையாக நான் பிறந்து சுடலையாக நான் பிறந்து சுடுகாட்டு சுவைய குறைத்து தாரே அம்மா நான் பிறந்து மாயாண்டியா நான் பிறந்து மையான சுமைய குறைத்து தாரே பிள்ளையாக நான் பிறந்து பிணச்சுமைய குறைத்து தாரே தாயே நான் பிறந்து அம்மா ஏ பூமாதேவி பிள்ளையாக நான் பிறந்து பிணச்சுமையை குறைத்து தருகிறேன். சுடலையாக நான் பிறப்பேன். அந்த அம்மா சுடலையாக பிறப்பேன்.
சுடுகாட்டு சுமையை நான் குறைத்து தருகிறேன். உனக்கு குறைத்து தாரேன் அம்மா. ஏன்னா சவுதியா இருக்கோ அதானே. முதலையாக நான் பிறந்து சரி மையான சுமையை நான் உனக்கு குறைத்து தருகிறேன். நான் குறைத்து தாரேன் உனக்கு. பேயாண்டியாக நான் பிறப்பேன். பெண சுமையை நான் குறைத்து தருகிறேன் அம்மா. ஆமா அப்படின்னு பகவான் பூமாதேவி கிட்ட சொல்றாரு. கொடுக்கிறார் சொல்றார். பார்வதி கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அம்மா ஐயா உங்களுக்கு தான் சுடலையாக பிறப்புக்க முடியுமா? அதான கேட்டேன். நீங்க சுடலையாக பிறந்திரானா? பிறந்திரானா பேச்சி அம்மனாக நான் பிறப்பேன். ஒண்ணுல குறைஞ்சால் நானும் கிடையாதுல. மாயாண்டியாக நீங்க பிறந்தீர்களானா? சரி மாய பேச்சியாக அவதாரம் செய்வேன். மாய பேச்சாக உனக்கு அவதாரம் எடுப்பேன். கைலாசத்திலே உங்களுக்கு நான் தாரமாக, ஆமா பூலோக சீமையிலே உங்களுக்கு நான் தாயாக. தாயாக உனக்கு இருந்து வழி அனுப்பி வைப்பேன் அப்பா. அதனை என்கிட்ட நீங்க வந்து என்ன செய்யணும், காட்டுக்கு போகும்போது என்கிட்ட வந்து காலில் வந்து திருநாறு பூசி நான் உத்தரவு கொடுத்து போப்பேன் அப்படின்னு சொன்னாதான் நீ போகணும். வழி அனுப்பி வைப்பேன். அதானே இது பார்வதியானவள் அவள் சபதம் வைத்தா. சரி இப்படி இது கைலாசம் ரகசியம். அதேதான். அப்ப பார்வதி குழந்தை வரம் கேட்கும் போது அதிபரா சக்தி உனக்கு ஆளன் இல்லா குழந்தை உனக்கு ஆதி சக்தி வேண்டுமானா? வேண்டுமானா உனக்கு வேண்டுமானா? ஆமா கைலாச வாசல்ல கடவுள் தேவி பார்வதியா கைலாச வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் 1000 சரவிளக்கு அணி அணியா எரியும் அம்மா. 300 சரவிளக்கு முழு முழுன்னு எரியும். அம்மா என்னன்னு எரியுதுங்க. 32வது தூணதில தூண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரியும். தக 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 தகன்னு எரியும். அப்படி என்ன செய்யணும்? மேல முந்தாணி பட்டெடுத்து முந்தானியை ஏந்தி நிக்கணும் அம்மா. அதான் மணி ஏந்தி நிக்கின்றானே. எஸ்கூஸ் மீ ப்ளீஸ். அதான் உனக்கு ஆணல் இல்லாத குழந்தை கிடைக்கும். ஆமா என்று சொன்ன போது ஆதிபரா சக்தியானவள் வருகிறான் வருகிறான். அவன் ஆதிபரா சக்தியா நாளான நாளையில் நல்ல வெள்ளி கிழமை தீர்த்தமாடி மாட்டோடி தீர்த்தமாடி திருநீரும் காப்பளித்தாள். அவள் திருநீர் காப்பளித்தாள்.
ஆதிபரா சக்தியானவள் அம்மா பார்வதி என்னம்மா கையினாசம் ஆசலிலே ஆயிரங்கள் மண்டபத்தில் மண்டபத்தில் 1000 சரவிளக்கு அணியணியா எரியும். இனிக்கலையா 300 சரவிளக்கு மொழு மொழுன்னு எரியும். ஆமா 32வது தூணதினை தூண்டாத மணி விளக்கு சுடர் விட்டு எரியும். அம்மா சுடர் விட்டு எரியுதம்மா. அப்பதான் நீ மணி விளக்கு அருகதில மண்கை சக்தி பார்வதி பார்வதியே முந்தானி பட்டெடுத்து முந்தானிய ஏந்தனா ஏந்தி நின்றானால் ஆண்டவன் உனக்கு ஆளன் இல்லாத ஆண் குழந்தை உனக்கு கொடுப்பேன். ஆளன் இல்ல ஆண் குழந்தை ஆண்டவன் கட்டாயம் கொடுப்பேன். அம்மா உடனே பார்த்தாலும் ஆதிபரா சக்தியானவள் சரி காலையில எழுந்திருச்சு குளிட்டு நீராடினா நீராடி நீராண்டி நிதம் குளிட்டு அம்மையா நீல வர்ண பட்டுடுத்தி சக்தி பார்வதியானவள் 1000 சரவிளக்கு அணியணியாக எரிய கண்டா. 300 சரவிளக்கு மொழு மொழுன்னு எரிய கண்டா. கைலாசத்துல 32வது தூண் ஒன்று இருக்கிறது. 32வது தூண் அதே விசேஷமான தூண். அந்த மணி விளக்கு அருகதில மண்கை சக்தி பார்வதியானவள் முந்தானி பட்டெடுத்து பட்டெடுத்து முந்தானியே ஏந்துவாளோ பட்டெடுத்து முந்தானியே ஏந்தும் போது முக்கனார் சிவபெருமா பார்வதிக்கு தெரியாமல் அப்ப பகவான் நமக்கு குழந்தை வரம் கொடுத்துட்டாரு. என்ற ஆதிபரா சக்தியானவள் பகவான் கொடுத்த பிள்ளை நாம பார்க்க வேண்டும் என்று சொல்லி முந்தானிய பார்க்கிறா. குழந்தை எப்படி இருக்கிறது? அதுக்கு காலும் இல்ல கையும் இல்ல கண்ணு மூக்கு செவியும் இல்ல. காலும் இல்ல கையும் இல்ல கையும் மூக்கு செவியும் இல்ல. வாயும் இல்ல வயிறும் இல்ல வகுத்ததொரு குழந்தை கிட்ட. வாயும் இல்ல வயிறும் இல்ல வகுத்ததொரு குழந்தை கிட்ட. மூக்கும் இல்ல மொழியும் இல்ல. மொழியும் இல்ல. கொடுக்கலாமா? கேட்டதற்கு பெருமுண்டத்தை
ரசிக்கும்